கடுமையாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கப்படவே இல்லை. ம். முதல்ல மாவட்ட அளவுல இருந்துச்சு, அப்புறம் தாலுகா அளவுக்கு வந்தாங்க, அப்புறம் ஒன்றியம் வந்தாங்க, பிற்கா வந்தாங்க. இப்ப 2 பயிருக்கு மட்டும் கிராமத்து அளவுல இருக்குது. நான் என் பயிருக்கு நான் பிரீமியம் கட்டுறேன். அரசாங்கத்தோட பங்கை செலுத்துது. ஆனா எனக்கு பாதிக்கப்பட்டா நான் இழப்பீடு வாங்க முடியாது. அதுதான் இன்னைக்கு திட்டத்தோட சூழ்நிலையாக இருக்கு. புரியுது. ஒரு கிராமமே முழுக்க நெல்லுக்கு கோதுமைக்கு கிராமமே முழுக்க அழிஞ்சா மட்டும்தான் இழப்பீடு நான் தகுதியுடையவனா இருக்கிறேன். சரி சரி. இப்போ ஆனா ஒரு அந்த கிராமமே அழிஞ்சா technology கூட சார், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இதுல இழப்பீடு வாங்குறதுல சிக்கல் எல்லாம் இருக்குன்ட்டு அதையும் கருத்தில் கொண்டுதான் அதுக்குன்ட்டே தனியா ஒரு 824 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இல்லை, அது இதை விட அதிக சிக்கலுக்கு வழிவகுக்கும். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னங்க நீங்க ஐயா, டெக்னாலஜி வருதுன்னா இப்ப அதுவும் திட்டத்துல சிக்கல். டெக்னாலஜி நல்ல வகையில பயன்படுத்த நிறுவனங்கள் சம்பாதிப்பதற்காகத்தானே திட்டத்தோட விதிகளே இருக்கும்போது டெக்னாலஜி வந்தா மட்டும் புதுசா எப்படி எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு இருக்கும்?